ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான் தமிழண்டா ரமேஷ் அவர்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொரு பாட்காஸ்ட்டில் கூட லவ் பற்றிலாம் நாங்கள் பேசணும், ரிலேஷன்ஷிப்ஸ் இதை பற்றி பேசியிருப்போம். ஸோ எங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மீட் மிஸ்டர் மித்துன் ஒரு ட்ரால் சேனல் வச்சுருக்கேன். இது மித்துன்ஸ் பாட்காஸ்ட்டுங்கிற சேனல். இன்ஸ்டாலையும் ஆர்ஜே மித்துன் அப்படின்ட்டு இருப்பேன். அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, தமிழண்டா ரமேஷ்னு. நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் எங்கே தேர்ந்தீங்கனாலும் தமிழ் சினிமாவின் பாடல்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணணும், ஐ மீன் பார்க்கணும் அப்படின்னு அதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் என்ன பேசலாம்னு யோசித்தோம் அப்படின்னா, இவர் இன்றைக்கி வரும்போதே ஐயா என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமைச்சிக்கிட்டு இருந்தோம். சரி, பாடல்கள் பற்றி பேசலாம். சாரி, நீங்கள் என்ன பாடல்கள் பார்த்துருக்கீங்க, அது எப்படி உங்கள் லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, இன்றைக்கி என்ன கேட்குறோம் பாடல்கள், இதை பற்றி பேசலான்னு ஒரு ஐடியா தான். ஸோ சொல்லுங்கள் ஐயா, ஃபஸ்ட்டு இப்படியே ஆரம்பிச்சிடும். உங்களோட ஃபேவரட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் என்ன? அதாவது மெலடிஸா, குத்தா, பழங்காலத்து பாடல்களா, இல்லை எந்த மாதிரி? நான் வந்து ஒரு ப்ராப்பர் என்ன சொல்கிறது, 80s 90s பாட்டு நிறையா கேட்குற ஒரு ஆள். இன்ஃபேக்ட் நான் 70sலாம் பாட்டுலாம் கேட்பேன். பட் எனக்கு எங்கே இந்த சாங்ஸ்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா, நான் வந்து ரொம்ப வரிகளை ரசிக்கிறவன். ஸோ உங்களுடைய சாங் டேஸ்ட்டே வந்து சொல்லிவிடும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். அந்த மாதிரி நான் வந்து நிறைய எனக்கு வந்து குத்துப்பாட்டு இதெல்லாம் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கப்ப, நான் தனியாக இருக்கிறப்ப நிறைய ரசித்து கேட்குற பாட்டு வந்து மெலடிஸ். ஏன்னா மெலடிஸ் வந்து நம்மளை ஒரு மாதிரி ஹீல் பண்ணும். ஒரு விஷயத்த வந்து ஒரு யூனிவர்ஸ்க்கு நம்மளை கூப்பிட்டு போகும். எனக்கு அந்த மாதிரி நிறைய பாட்டு சொல்லலாம். அண்டு இளையராஜா வாலி சாருடைய காம்போவில் ஒரு பாட்டு, இந்த கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, இந்த வருஷம் ஸ்பாட்டிஃபைல ரேப் பண்ணுறப்ப எனக்கு வந்து அதிகப்படியாக நான் கேட்ட ஒரு பாட்டுன்னு சொல்லி அந்த பாட்டு தான். அதான் எனக்கு உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்வேன், அதை கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன பாட்டு கேட்குறேன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னது ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் அதுலேருந்து எனக்கு இப்போ அடுத்த கேள்வி வருது. என்னன்னா, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணுக்கும் உங்கள் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம், என்ன சம்பவம் நடந்துச்சு, அல்ல அவ்வளோ ரிலேட் ஆகுது, சொல்லுங்க. அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து லவ் பண்ணலன்னா சொல்லலை. ஒன்ஸ் அப்பான டைம் அதெல்லாம் நடந்துச்சு, இப்போ எதுவும் இல்லை. பட் ஆனால் எனக்கு அந்த லிரிக்கல் லைன்ஸுக்கு இருக்கிற ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லை, அந்த ஒரு லைனுக்காகவே நான் அந்த பாட்டை அடிக்கடி கேட்குற ஒரு இதுவுமே இருக்கும். அப்புறம் அதனோட சபாஷ் வாலி அப்படின்னு நம்மால் இவர் சொல்லுவார். ஸோ அந்த பாட்டுக்குள்ளே வந்து யூ கேன் ஃபீல் ஒரு ரிலேஷன்ஷிப்போட பிரச்சனை சொல்லுவார். உனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதையும் வந்து சொல்லுவார். ஸோ எஸ்பிபி சார் பாடியிருப்பார். அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய பாட்டு, அந்த பாட்டு உருவான விதத்துலேருந்து அந்த பாட்டை யார் பாடினாங்க, இசை, அது எல்லாமே பிடிக்கிறதுனால அது உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்குது. பேசிக்காக நானும் வந்து பழைய பாடல்களின் காதலன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய பாடலில், ஏன்னா லைஃப் இருக்கும் அதில். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா ஒரு பர்டிகுலர் டேர்ம் யூஸ் பண்ணார், எனக்கு அது ரொம்ப கரெக்டுன்னு பட்டுச்சு. இன்றைக்கி இருக்க பாடல்கள் நல்லா இருக்குது, ஆனால் இளையராஜா சார் பாடல்களில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்னாரு. அது அந்த டிஃப்ரென்ஸை உணர்ந்தவங்க மட்டும்தான் அது இதை சொல்லவும் முடியும். இப்போ இருக்கிற பாட்டை வந்து நல்லாவே இல்லை, கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்ல வரல. இப்போ இருக்கிற பாட்டும் நல்லா இருக்கு. ஆனால் அது வந்து அந்த படத்தோட அந்த சாயலோட, இப்போ ஒரு நம்ம படம் பார்க்குறோன்னா அந்த படத்தோட ஃபீலோட அது நல்லா இருக்கு. அந்த படத்தோடைய ஃபீவர் நமக்கு குறைஞ்ச உடனே அந்த பாட்டோட ஃபீவரும் குறையுது. ஆனால் இது எல்லா பாட்டுக்கும்னா இல்லை, ஒரு சில பாட்டுலாம் இதை தாண்டி வருது. இப்போ வந்து தேன் சுடரே பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தோட பார்க்குறப்ப அது வேற மாதிரி இருந்தது. அது ஒரு டைம் எடுத்துக்கிச்சு அந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. நமக்கு யாருக்குமே தெரியாது அந்த படம் வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக மாறினதுக்கு அந்த படத்தோட மியூசிக்கு இது எல்லாமே எலிவேட் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் சாங் ஸ்டீல்ஸ் அவர் ஹார்ட்னு சொல்லி நிறைய பேர் போடும்போதும் இது என்னோட பெயினை சொல்லுது, என்னோட வலியை சொல்லுது அப்படின்றப்ப இந்த தலைமுறையில் வர பாடல்களும் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு சில பாடல்கள் தான் வெகுஜன மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான். ரெண்டாவது மைண்டில் நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, இந்த கோ டூ படத்துல எல்லாம் ஒரு பாட்டு வரும், கோஹில்லா கோஹில், அதெல்லாம் நல்ல பாடல்கள் இல்லையா, நல்ல பாட்டு. நான் வந்து அந்த வந்த புதுசில் ரொம்ப நாள் கேட்ட பாட்டு. ஆனால் இப்போ அந்த பாட்டும் நம்ம மனசில் நினச்சி நிற்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை ஒரு பழைய இளையராஜா சார் பாடல், நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தீசை, இப்போ இந்த 2 பாடல்கள் இருந்தாலும் நான் ஏரிக்கரைக்கு தான் போவேன். நான் அந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய பாடல்கள் வருதுன்னா நினச்சி நிற்க மாட்டேங்குதுன்ட்டு. ஆனால் ஒரு மனுஷன் ஒரு 80sல இன்ன வரைக்கும் ஒரு ஜென்ரேஷனே பீரியட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அது வியப்பாகவும் இருக்கு. அந்த பாடல்களும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு கொஸ்டின் மாதிரியே கேட்குறேன், உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆசான்னு சொல்லுங்கள். இப்போது நான் வந்து ஒரு பாட்டுனா அதில் ஒரு வைப் மெட்டீரியல் இருக்கணும்ன்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஆள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
எல்லா விதமான இசையும் ரசிப்பேன். காலங்காத்தால எழுந்திரிச்சு கந்த சஷ்டி கவசம்ல கூட ஒரு இசை இருக்கு, அது ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே வேற யூனிவர்ஸ்க்கே கூட்டு போகும். அப்புறம் ஃபோக்னாலும் ரசிப்பேன். ஆனா சில பாடல்கள் வந்து கிறுக்குத்தனமாகவும் கேனத்தனமாகவும் இருக்கு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதை என்னை கேட்க வச்சுட்டானுங்க. சமைக்கும் போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், புரியுது நீங்க எங்க வரீங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து லடிக்கி நல்ல அடிக்கி போட்ட வெள்ளங்களுக்கு அந்த பாட்டை கேட்டு கேட்டு இப்போ எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருச்சு. அது ஒரு வைப் மெட்டீரியலாக மாறிடுச்சு. அதை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அள்ளி, நீ இதை கேளுன்னு சொல்லி உங்கள் சைடில் இருக்கிற எப்படியோ அது வந்து ஃபீல்டில் இது வந்துரு. ஆனால் அதில் ஒரு அர்த்தமும் இல்லை, அதில் ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் அந்த பாட்டு ஏன்னா ரிப்பீட்டட் மோடில் நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி படிக்கிறப்போ எப்படி ஒரு பாட்டு ஒரு விஷயம் மனப்பாடம் ஆகுதோ அந்த பாட்டை நம்ம திருப்பி கேட்க இதை நம்ம கேட்கலாம் போல இது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து அந்த பாட்டு நம்மளுக்கு தள்ளப்பட்டுச்சு. சரி, அப்போனா அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா அந்த ஒரு டேஸ்டும் டெவலப் ஆகுதுங்கிறது ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ராஜா சார்களோட பாடல்கள், இந்த மீனிங்ஃபுல்லான பாடல்கள் தான் கேட்கணுங்கிற அந்த விருப்பம்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டதா, இல்லை இயற்கையாகவே வந்ததா, இல்லை ரெண்டும் கலந்ததா? ஐயோ எப்படி? இல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு, அதே மாதிரி இயல்பாகவும் அமைஞ்சது. இன்ஃப்ளூயன்ஸ் விச் மீன்ஸ் நான் வந்து நிறைய புக்ஸ் தேடி கவிதைகள் தேடி படிக்கிறதுனால ஸோ லைன்ஸை நிறைய நோட் பண்ணி பார்க்குறப்ப நான் நிறைய வந்து அப்போ எங்கள் வீட்டில் கேட்குற பாட்டுலாம் ராஜா சார் பாட்டு தான், நிறைய டேப் ரெக்கார்டர். அதுக்கப்புறம் இதில் டிவிலுமே அம்மா வந்து நிறைய கேட்குற பாட்டுலாம் இதுதான். ஒரு சாங் வந்து என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து இந்த பூவே பூச்சுடவான்னு ஒரு பாட்டு வரும். ஐயோ என்னோட ஃபேவரெட்டு. ஏன்னா ஏன் தெரியுமா அது ஃபேவரெட்டு? நான் இப்போ உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசுகிற அளவுக்கு காதலுக்கு பாட்டு இருக்கு, அப்பாவுக்கு பாட்டு இருக்கு, அம்மாவுக்கு பாட்டு இருக்கு. ஒரு ரொம்ப புனிதமான ஒரு தாத்தா பாட்டிக்கு ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னா, காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது. அப்போ அந்த லைன் மானே உருகிருப்பேன் நல்லா அந்த பாட்டு. மை ஃபேவரட். ஸோ எனக்கு அந்த பாட்டு வந்து எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர். நான் எங்கள் பாட்டி சமைப்பாங்க, எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் வந்து அங்கே கீழே உட்காந்து இந்த சப்பாத்தி தேய்த்தது அந்த மாதிரி எதாவது பண்ணுறப்ப அந்த பாட்டை வந்து அந்த ரேடியோவில் அங்கெல்லாம் எங்கேயோ ஓடும்ல, அந்த மாதிரி ஓடுற அந்த பீரியடில் கேட்ட ஒரு ஞாபகம். அப்போ வந்து எங்கள் அம்மாட்ட வந்து எங்கள் அம்மாவும் பாடுவாங்க இந்த லைனை, சில இதெல்லாம் பாடுறப்ப எங்கள் அம்மாட்ட கேட்ப யார் பாட்டுமா இது, இளையராஜா பாட்டு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல இருந்து இளையராஜா அப்படின்னாலே ஓகே இளையராஜா பாட்டை நம்ம கேட்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஓகே இளையராஜா சார் பாட்டு அங்கேருந்து அப்படியே போகும். இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க, பாட்டி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, பாட்டி சமைப்பாங்க, நான் கீழே உட்காந்து காய்கறி வெட்டிட்டு இருப்பேன், இல்லை நானும் ஏதாச்சும் டிவி பார்த்துட்டு இருப்பேன். இப்போ இந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டுக்கு லைஃப் கொடுத்தது அந்த பாட்டு. அப்போ அந்த லைஃப் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல அது ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு எப்படி இந்த பாடல்கள் இன்ஃப்ளூயன்ஸ்னா, எங்கள் அப்பா மூலமாக. எங்கள் அப்பா தான் என் மண்டையில் தட்டி திணிச்சாரு. அப்போ எனக்கு வெறுப்பாக இருந்தாலும் இன்னைக்கு அவரோட வேல்யூ புரியுது, அதை ஏன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாருங்கிற அந்த இது புரியும். ஏன்னா காரில் போகும்போது நானும் என் தம்பிலாம் கெஞ்சுவோங்க, ஐயா புது பாட்டு ஏதாச்சும் போடுங்க. அப்போல்லாம் இந்த சிவாஜி பாட்டு தான் புது பாட்டே. அந்த சஹானா சர் நல்ல பாட்டு தான். பட் இருந்தாலும் அது கூட போட மாட்டார். எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் கார்ல போனால் இளையராஜா பாட்டு. அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கேட்டு அந்த கார் ஜேர்னி, நேச்சர் சீனரிஸ், அப்பா அம்மா கூட போறோங்கிற அந்த ஃபீலு, அந்த இளையராஜா சார் பாடல்கள் பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த மொமெண்ட்டில் ஒரு லைஃப் கிரியேட் ஆச்சு பாருங்க. அதில் ரொம்ப ரசித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, நாங்கள் சின்ன வயசில் உங்களுக்கும் ரிலேட் ஆகும், எல்லாத்துக்குமே ரிலேட் ஆகக்கூடிய ஒன்று தான். இந்த சின்ன வயசில் லாங் ஜேர்னிஸ் போகும்போது இந்த நிலா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். ஆமாம். அப்போல்லாம் இந்த இளையராஜா சார் பாடல்கள் கேட்கும்போது அது தெரில, அது அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டு போகுது. நம்மளோட சோலை சப்கான்ஷியஸாக ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. ஏன்னா நம்மளாம் கான்ஷியஸாகவே வாழக்கூடிய மனிதர்கள். அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ இதுவா அம்மாக்கு இது பண்ணும், இது ரொம்ப சப்கான்ஷியஸாக ஒரு ஸ்டேட்டுக்கு கூட்டு போகிறதுல இசைக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுடைய வலியை மறந்து நம்ம சந்தோஷத்தை கொண்டாடுற ஒரு விஷயத்த வந்து மியூசிக் கனெக்ட்ஸ் எவ்ரி திங். நீங்கள் வந்து ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, பாட்டு கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு லவ்வை சொல்ல முடியல, ஆனால் ஒரு பாட்டு மூலமாக சொல்லணுமா, ஒரு பாட்டு கேட்கலாம். ஒரு லவ்வை சக்ஸஸ் ஆகிடுச்சா, சந்தோஷத்துக்கு கேட்கலாம், லவ் ஃபெயிலியருக்கு கேட்கலாம். ஸோ எனி டைப் ஆஃப் மூட் அங்கே வந்து பாட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படணும், ஒரு பாட்டு வந்து உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு உன்னோட எமோஷனுக்கு வந்து வேல்யூ தரேன், உன்னோட லைஃப் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு பாட்டு ஒரு தனி இடம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே வகிக்கும். எமோட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இந்த மீம்ஸ்லாம் பார்ப்பேன், காமெடியாக போடுவாங்க. பிஜிஎம்மோட ஒரு சீனை பாருங்க, பிஜிஎம் இல்லாமல் ஒரு சீனை பாருங்க. நம்மலாம் ஏன் நம்ம லைஃப் நார்மலைஸ்டாக இருக்குன்னா, நம்ம பிஜிஎம் இல்லாமல் நம்ம ரியாலிட்டியில் வாழ்றதுனால தான். அதை இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக உங்கள் லைஃப்பை வச்சுக்கணுன்னா பாடல்கள் ஒரு பெரிய கருவி. எனக்கு இன்னொரு நம்பிக்கை ஒன்று உண்டுங்க ஐயா. நான் வந்து ஒரு புக்கில் படித்தேன்னா எங்கேன்னு தெரில, இஃப் யூ வாண்ட் டு பி இன் டைரக்ட் டச் வித் காட், பி இன் டைரக்ட் டச் வித் மியூசிக். இதை நான் படித்தேன், எனக்கு இது ரொம்ப வேல்யூவாக பட்டுச்சு. ஏன்னா
இசையில் நீங்கள் மெய் மறந்து இசையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது இட்ஸ் டிவைன்பாங்கல்ல, அதுதான் இன் டைரக்ட் டச் வித் காட். இப்போ ரஹ்மான் சார் பண்ணது அதுதான். எல்லா புகழும் இறைவனுக்கே அவர் சொல்கிறது இசை தான் அவரோட இறைவன், இறைவன் தான் அவரோட இசை. அதுதான் ஒரு அப்படிதான் நான் இதெல்லாம் பார்க்குறேன். எனக்கு ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் ரீசெண்டாக என்ன மாதிரியான பாடல்கள் கேட்குறீங்க? மோஸ்ட் ஹியர்ட் சாங் என்ன? இல்லை இப்போ வந்து மோஸ்ட்லி உங்களோட எல்லாரோட வைபும் வந்து ராஜா சார், தேவா சார், வித்யாசாகர் அவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த 2010 2015 வரைக்கும் நான் பீரியட் ஆஃப் டேஸில் வாழ்ந்த இப்போ ஒரு நினைவுக்குள்ளே எனக்கு இன்னும் என்னோடய ஸ்கூல் டேஸ்க்கு மறுபடியும் போக முடியாது, என்னுடைய காலேஜ் டேஸ்க்கு நான் மறுபடியும் போக முடியாது. ஸோ அதுக்கு எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு போகணுன்னா எ சாங் கேன் டேக் மீ தோஸ் டேஸ். எனக்கு வந்து இப்போ இருக்கிற லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணுறேன். நாட் இப்போ இருக்கிற இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஐ எம் என்ஜாயிங். பட் எனக்கு அந்த ஓல்டு டேஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு டைமண்டுன்னு வாங்கல, அந்த மாதிரி பொன்னான ஒரு நாட்கள் வந்து நான் ரசிக்கிறதுக்கு அப்பப்போ பழைய பாடல்கள் நிறைய எடுத்துப்பேன். இல்ல இப்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல், அடிக்கடி கேட்கற 2-3 பாடல்கள் இருக்கும்ல, 2-3 பாடல்கள்ல சரி ஓகே, ஸ்கூல் டேஸ்ல இருக்கிற ஒரு கனெக்ஷன் சொல்லணும்னா இந்த தீ இல்லை புகை இல்லை, அதுக்கும் அது காதல் பாடல்களா? ஓ, ஸ்கூல் டேஸ்ல இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ளோரிஃபை பண்ணல நான் கூட சொல்லல. எனக்கு வந்து அந்த டைம் இருக்கிறப்போ ஒரு பொண்ணை வந்து நான் பஸ்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு கனெக்ஷனில் வந்து இப்பயுமே அந்த பாட்டு கேட்குறப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் வந்துருச்சு. சொல்லு நான் முக்கியமாக ஹஸ்பண்ட் முக்கியமாக சொல்லு அப்படின்னு வழுக்க டைமாக அந்த பொண்ணை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி தீ இல்லை புகை இல்லை வா புகைய வைக்கலான்ட்டு கூட்டின்னு போய், இல்லை நான் ஒரு யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு இருப்பேன் அந்த பஸ்ஸில் போனேன் அந்த இதுலலாம். அதுக்கப்புறம் வந்து ராஜா சார் சாங்ஸில் வந்து அந்த எஸ்பெஷலி சித்ராமா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, அந்த ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்ன. விஜயகாந்தும் ரேவதி மேமும் டான்ஸ் ஆடி, அது வந்து இவர் தேவா சார் மியூசிக். சூப்பர் பாட்டு அதெல்லாம். அந்த பாட்டுல அந்த அந்த லவ் பண்றவங்களுக்கு தெரியும். ஐ மீன் பாடல்கள் பிடிச்சவங்களுக்கு அந்த லவ் பண்ணும்போது அந்த பாட்டை கேட்டிங்கன்னா வேற மாதிரி சவுண்ட் ஆகும், அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த சேலை மேல சேலை வச்சு அந்த அது ஒரு பாட்டு என்னமோ வரும். ஆமாம், வச்சு அதுக்கு ஒரு லிரிக்கலி ஒரு வேல்யூ இருக்குது, மியூசிக் ஒரு வேல்யூ இருக்குது. அது எங்கே ப்ராப்பராக நான் எப்போ கேட்டாலுமே எங்கள் ஊரில் வந்து ஒரு மினி பஸ் போகிற ஒரு ஃபீல் இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட்டு சைடு ரெண்டு பக்கமும் வயல்வெளி, நிலங்கள், மரங்கள் அப்படி சூழ்ந்துருக்கும். நீங்கள் அந்த மினி பஸ்ஸில் இப்படி உட்கார்றப்ப ஒரு 4 ரூபா டிக்கெட் எடுத்து அப்படியே நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க. அதை வந்து எனக்கு அந்த ஃபீலை வந்து அந்த இது இருக்கும். ஸோ எப்போ வந்து நான் என் ஊருக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சாலுமே எனக்கு அந்த ஆடியில் செய்தி சொல்லி அதெல்லாம் எனக்கு அடிக்கடி கேட்குற. இதுல ஒரு டாக்ஸிக் ட்ரைட்டும் இருக்கு, 2 பேரும் பீயிங் எ மென். ஏன் தெரியுமா? அந்த ஆடியில செய்தி சொல்லிங்கிற பாட்டு ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஆணை எவ்வளோ லவ் பண்றா, எப்படியாச்சும் அவனை மேரேஜ் பண்ணிக்கணுங்க அந்த ஏக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய பாட்டு. இது நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்கிட்ட வருவீங்களா, நீங்க இப்போ என்ன பாட்டு கேட்குறீங்க, பாட்டு கேட்டீங்க, எனக்கும் அதே டாக்ஸிக் ட்ரைட்ல தான் ஒரு பாட்டு இருக்கு. ஆனா அது இளையராஜா பாடல்கள் கிடையாது. அது வந்து ஒரு தமிழ் டப்புடு வெர்ஷன். நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரில, மேபி நீங்கள் யாராச்சும் கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்ணின்மை அழிவது போலே நம் காதலும் அழிந்தது நாளே. அதில் நடுவில் சில லைன்ஸ் வருங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி தான். பாடல்களில் அந்த லைன்ஸை புரிஞ்சு நீங்கள் பாட்டை கேட்டு ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வேற. அந்த லைன்ஸ் என்னன்னா, ஒரு பொண்ணு சொல்லுவா, வானம் ஒன்று மறுஜன்மம் எடுத்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே உன் கால் தடம் நான். எனக்கு அது எவ்வளோ கனெக்ட் ஆச்சுன்னா, ஒரு பொண்ணு பாருங்க, இந்த ஜென்மத்திலேயாச்சும் நீ கிடைக்கும், ஆனால் மறுஜென்மம் எடுத்தாவாச்சு உன்னோட கரம் நான் பிடிப்பேன், உன்னோட கால் தடங்கள் நான் தொடர்வேன். அது அவனை எவ்வளோ வேல்யூ பண்ணி பாடின ஒரு அது நல்லாயிருக்கும். இப்போ நான் அதெல்லாம் ரீசெண்டாக கேட்டுட்ருக்கேன். ஸோ கரெக்டாச்சு. ஸோ எனக்கு என்னென்னா, நான் நிறையா ராஜா சார், தேவா சார், வித்யாசாகர் சாரோடைய பழைய பாடல்கள் இருக்குல்ல, எல்லாரோடையும் மிக்ஸ் பண்ணி கேட்குற ஒரு இதுதான் பிளேலிஸ்ட் தான். வந்து ரீசெண்டாக கேட்குற பாடல்கள், ரீசெண்டாக வந்த ஏதாவது ஒரு பாட்டு பர்டிகுலராக சொல்லலாம். இல்லை பர்டிகுலர்னு இல்லை, பழைய பாடல்கள்னு இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பாடல்கள், நல்ல பாடல்கள் கேட்போம்ல. எனக்கு வந்து ஐயோ அது சொன்னா இவன் ஏன் இவ்வளோ சோக பாட்டு கேட்குறான்னு நினைப்பீங்க. ஒரவே அது ஒரு மியூசிக்கலாக நல்ல சவுண்ட் உள்ள ஒரு பாட்டு தான். பட் ஆனால் ஆனால் அந்த கேள்வி வருது தான். ஏன்னா சொன்ன எல்லா கல்யாண மாலை, ஆடியில் செய்தி சொல்லி அது ஒரு நல்ல பாட்டு தான். பாட்டு அது ஒரு ஏக்கத்து இருக்கும். இது எல்லாம் ஏன் இப்படி? இன்னொன்று சொல்லுங்க, இந்த பாட்டு உங்கள் ஃபேவரட் பாட்டா இருக்கணும் கண்டிப்பாக சொல்லுங்க. போறவே இருக்குமே,
தி சாங்ஸ் எனக்கு வந்து சோக பாட்டுன்னு மட்டுமே அடக்க முடியல. அது அப்படி இல்லைங்க ஐயா, எனக்கு புரியுது. சோக பாட்டுங்கிறத தாண்டி வாழ்க்கையில ஒரு லவ் இருந்தாலும், அந்த ஒரு பர்சன் ஸ்பெஷலா இருந்தாலும், அந்த ஒரு பர்சனை நம்ம எவ்வளோ வேல்யூ பண்றங்கிறத பொறுத்து அந்த பாட்டு நம்மளுக்கு எவ்வளோ ரிலேட் ஆகுது, பிடிக்கணும்னு இருக்குல்ல. அந்த மாதிரி போயிடுவோம் அந்த மாதிரி. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல. இருங்க ஏதாவது ஒரு நல்ல சில்லாஞ்சிருக்கி அது கேட்பேன். ஆனா ஆசை வரவே சூப்பர் பாட்டு தான். நடுவில் வர சில லைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். படமாவே அது ஒர்க் ஆச்சு. அப்புறம் அந்த காலத்தில் இருக்க மியூசிக்குக்கும் பாடல்கள் நம்ம பேசுறதுனால சொல்கிறேன், இன்றைக்கி இருக்க மியூசிக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு புரியுது, டெக்னாலஜி அப்டேட் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸும் அப்டேட் ஆகணும், எல்லாமே புரியுது. ரீசெண்ட் அடிக்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டு இப்போ ஞாபகம் சொல்லுங்கள். ராஜா சார் மியூசிக் தான் இது, விடுதலை டூல அப்படியா? நான் என்ன பாட்டு அப்படியா? நான் படம் பார்க்கல, அந்த பாட்டும் கேட்கல, நான் கேட்குறேன். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்லேயே அது பிடிக்கும். அந்த காட்டு மல்லி அது பாட்டு நல்லா இருக்கும். நீதானே என் பொன் வசந்தமும் இளையராஜா சார் தான். எனக்கு அதில் வர எல்லா பாடல்களும் பிடிக்கும். சாய்ந்து சாய்ந்து அவர் பாடல்ல டெக்னிக்கலா சவுண்ட் ஆனாலும் லைஃப் இருக்கிற மாதிரி தெரியல, அது மைண்ட் அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல. முதல் முறை பார்த்த ஞாபகம் ஐயோ மனதில் வந்து போகுது, அதெல்லாம் கத்தும் பாருங்க காதுக்குள்ள, அப்படியே சோல் வெளியே போயிட்டு வரும். எங்கடி போய் தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்த. ஐயோ சூப்பர் பாட்டுங்க அதெல்லாம். அதெல்லாம் வந்து எப்படி இந்த மனுஷன் பண்ணாரு அப்படின்னு. மியூசிக்லாம் டெக்னிக்கலா சவுண்டு கம்மியா இருந்தாலும் அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதே படம் தான், நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜீவா தேடி போவார்ல சமந்தாவை, கன்னத்தில் ஒதுக்கும் மூடி என்னமோ ஒருமே ஸ்டார்டிங் அந்த பாட்டு, நீ என்னை கொஞ்சம் பார்க்கத்தானே சண்டை போட்ட நாட்களை வாவா என்று சொல்ல மாட்டேன். அது நல்ல பாட்டு, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஓவராலாக இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கும். நம்ம நிறைய பாடல்கள்னு பேசி இளையராஜா அந்த மாதிரி போயிட்டோம். அவரை தாண்டி வேற ஒரு மியூசிக் டைரக்டர்னா யாரை சொல்லுவீங்க? அவரோட பாடல்கள் ஏன் உங்களுக்கு? அவர் அடுத்தடுத்துனா இப்போ நமக்கு எம்எஸ்வி சார், இளையராஜா சார் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எம்எஸ்வி சார் பிடிக்கும். போயிட்டீங்க. ஆனால் இப்போ இளையராஜா சாருக்கு அப்புறம்னா தேவா சார் அண்ட் வித்யாசாகர் சார், அவங்கள அப்படியே ரெண்டு பேரையும் ஒரே இதுலேயே வைப்பேன். ஏன்னா அந்த ரெண்டு பேர் தேவா சாரை பிராண்ட் பண்ணது என்னமோ கானா சாங், ஆனால் அவரோட மெலடி பாட்டுலாம் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மீனம்மா அதை விடுங்க, ஓருயில் தீட்டி வைத்தேன் நீ எனக்காக என் ஊதா 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 போ, தேவா சார் மியூசிக்குங்க, என்ன பாட்டு அதெல்லாம். ஓ மை காட். ஸோ அது வந்து லிரிக்கல்லையுமே வாலி சார் ஒரு விளையாட்டு விளையாடிப்பார். ஊதா 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 பூ, அதாவது கலரு இது இது ஊதா பூ, ஊதும் வண்டு உதிராப்பூ, அதாவது ஊதுற வண்டு உதிராத ஒரு பூ, அதுவும் ஊதா பூ. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்லேயே வந்து லிரிக்கிலேயே ஒரு விளையாண்டுருப்பார். என்னில் நான் ஒரு உன்னில் நான் ஒரு பாதி என்று தெரியாத, அதெல்லாம் ஒரு மாதிரி. அதுவும் நல்லா இருக்கும். குஷி படம் ஃபுல்லா தேவா சார் தான். எனக்கு ரீசெண்டா தெரியும். அப்படியா? இது தேவா சாரா அப்படின்னு பார்த்து மிரண்டுட்டு இருக்கேன் நான்லாம். அதெல்லாம் வந்து அந்த டைம்லயே அதெல்லாம் வந்து ரொம்ப புதுசா டெக்னிக்கலா சவுண்டான பாடல்கள். தேவா சார். ஆனா ஆக்சுவலா குஷி படத்தோட தழுவல்கள் நிறைய படம்ங்கிறது தேவா சாரே ஒத்துருக்கிறாரு. அவர் சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. பட் குஷியும் அந்த மெலடிஸ்க்கும் தேவா சார் தான்ங்கிறது எனக்கு ஷாக்கிங்கான விஷயம் தான். ஆனா நீங்க எனக்கு புரியுது, நானும் அந்த காதலன் தான். எம்எஸ்வி இளையராஜா தேவா தாண்டி வருவார். நானும் வித்யாசாகர் வாங்கயா, ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு மனுஷன் இருக்கான், யுவன் ஒருத்தர் இருக்காரு. அதான் அப்படியே வித்யாசாகர், அடுத்து அப்படியே வந்து ஹாரிஸும் இவனும் தான் அடுத்த இதுல. ரஹ்மான் சாரும் இருக்காரு. ஐயோ, அவர் ரஹ்மான் சார் வந்து அந்த 90s கட்டி போட்டு இழுத்து அது மாதிரி. இப்போ வித்யாசாகர் சார் அப்படின்றப்ப அவருக்கு வந்து லிரிக்கலி அந்த பாட்டு வேல்யூ இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கபிலன் ஒரு லிரிசிஸ்ட் இருக்காரு. அவர் ஆக்சுவலா ஒரு கவிஞர் தான். அவரோட அந்த உன் சமையலறையில் ஐயோ பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து கவிதையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கவிதையை நம்ம பாட்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை பாட்டாக்கி நமக்கு வந்து அப்போ ஒரு பாடலாசிரியர் கிடைச்சாங்க. அதான் உன் சமையலறையில் நான். ஆமா ஆமா, அது அவரோட கவிதை அந்த வரிகளை வந்து அப்படியே மெட்டாக்கி பாட்டாக்கி அப்புறம் நமக்கு வந்து அந்த படத்தோட டைரக்டர் தரணி இருக்காருல்ல, எனக்கு இந்த பாட்டு வேணாம், இவ்வளோ மெலடியாலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது குத்து பாட்டு கொடுங்க அப்படின்னாரா. பக்கத்துல இன்னொரு டைரக்டர் இருந்தாரு, எனக்கு அந்த பாட்டு கொடுத்துருங்க நான் வாங்கிட்டு போறேன். இல்ல இல்ல அப்படின்னு இல்ல, இந்த பாட்டு நல்லா இருக்கும், சொன்னா கேளுங்க, இது உங்க ஆல்பம்ல வைங்க, நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து சூப்பர் பாட்டு. சாமுராய் படம் தானே அது? இது இந்த தில் தில் தில். ஓகே ஓகே. எனக்கு வந்து இளையராஜா சார் தாண்டி ரொம்ப டெக்னிக்கலாக பாடல்கள் பிடிக்கணும்னா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட பாடல்கள் பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்குங்க. அந்த குவாலிட்டி வைஸ் அது என்ன, எந்த ஸ்டூடியோவில் அவர் மேக் பண்ணுறாரு, இல்லை ஏதாச்சும் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான்னு தெரில,
எனக்கு அந்த குவாலிட்டி பிடிக்கும். ஆனால் இப்போ ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் அவருக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம் வரல அப்படின்றதான் என்னோட ஃபீல். ஏன்னா அவரு எப்பயுமே ஹீஸ் ஆன் த விஷன், ஹீஸ் ஆன் இப்போ என்ன மியூசிக் வருது, இப்போ என்ன டோன்ஸ் வருது, இப்போ என்ன எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம் கொடுங்க, அவர் மறுபடியும் யாருன்னு காட்டுவார். அதே தான். ஸோ ஆக்சுவலாக துருவ நட்சத்திரம் வந்து ஒரு கம்பேக் கிடைக்கும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த அதுலேயும் துருவ நட்சத்திரம் நான் வந்து காலேஜ் இதில் வந்து நானும் ஸ்கூல் டைமில் போஸ்டர் பார்த்தோம், காலேஜ் டைமில் டீசரோ இதுவும் பார்த்தோம். இதில் என்னென்னமோ ரூமர்ஸ் வேறு பேசிக்கிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு விஜய்க்கு வந்து ஸ்கிரிப்டா, பேர் யோகன் அத்தியாயம் 1, இப்போ இது அப்படி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் துருவ நட்சத்திரமும் வரல. ஆனால் ஒரு பாட்டாச்சு வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு மனம் நிற்க, அது ஒரு நல்ல பாடல். அதுக்கப்புறம் ப்ரோ த நேம் இஸ் ஜான், அது ஜிம்ல பாட்டு வந்து நான் கேட்கறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, அந்த ட்ரெய்லர் கிட்ட வந்து ஃபாஸ்டா சக்க 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 சக்கன்னு அந்த பாட்டு போட்ட மாதிரி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ட்ரெய்லர் கிட்ட பண்ணிட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே, ஒரு மாஸ் எலமெண்ட் பாட்டுப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவராலாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பாடல்கள் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் ப்ளே பண்ணிருக்கு. ஸோ இட் இன்ஃப்ளூயன்ஸ் லைஃப். ஓகே, நீ ஏதாவது ஒரு சோகத்தில் இருக்கியா, ஒரு பாட்டு வந்து நமக்கு சொல்லும் உன் சோகம் முடிஞ்சு வா நம்ம அடுத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம லைஃப்பை பார்க்க வைக்கிறதுக்கும் சாங். ரீசன்ட் டைமில் இருக்கிற கனெக்ஷன், அதான் ரீசன்ட் டைமில் வர பாடல்களில் அந்த படத்தோடு அது இருக்குது. ஒரு சில பாடல்கள் படத்தை தாண்டியும் நிற்கிது. ஆனால் அந்த படம் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த வைபில் இருக்குது. அந்த 3 மாதம் 4 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டை நம்ம மறந்துடுறோம். ஸோ மறுபடியும் அந்த பாட்டை நம்ம நிறைய கேட்டோமே, அந்த பாட்டை நம்ம நிறைய இது பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. நாங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாட்டை பற்றி நம்ம இந்த சேனலில் இல்லை, தமிழ்நாடு ரமேஷ்ங்கிற சேனலில் பேச போகிறோம். அதுவும் இப்போ உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்குறீங்க, நீங்களும் பாடல்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும்னா உங்களுக்கு அதுவும் ரிலேட் பண்ணிக்க முடியுங்கிறனால நான் சொல்கிறேன். தமிழ்நாடு ரமேஷ் அப்படிங்கிற சேனலில் எங்கே அந்த வெண்ணிலா பாட்டு இருக்குல்ல, ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பாட்டை பற்றி மட்டும் நாங்கள் பேச போகிறோம். அதையும் வந்து நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக ஒரு சொல்லணுன்னா அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 men அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் சாங்ஸ், அவ்வளோதான். நாங்கள் வந்து இதுதான் பேசணும். ஸோ நாங்கள் சொன்ன பாடல்களில் ஏதாச்சும் பாட்டை நீங்கள் கேட்கலைன்னா அதை தனியாக ரசித்து கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி ஓவராலாக புதுசாக அந்த ட்ரெண்டியாக சில விஷயங்கள் பாடல்கள் வரனால பழைய பாடல்களோட அந்த அழிவின் விளிம்பு பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் தாங்க ஐயா, இப்போது நீங்கள் சரி நான் சரி, நாளைக்கு நம்ம ஏதாவது இந்த ஃபேமிலி ஈவனிங் வந்து அதுக்கப்புறம் நான் அப்பயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன் என் பையன்கிட்டலாம். நான்லாம் மிரட்டாரு. அதே தான், நானும் அதே தான். சும்மா இந்த சொசைட்டிக்கு அவஸ்தை வந்த மாதிரி இந்த குழந்தைங்க கிட்ட இப்படி தான் பேசுகிறாங்க. இப்போ சொல்லுங்க அப்படிங்களாங்க, சரி நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. டேய் உன் குழந்தைடா அது, இங்கே நான்லாம் இங்கே வா இப்போ இளையராஜா பாட்டை கேட்டுன்னு வந்து உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிப்போம். நானும் அப்படி தான். ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வந்து நின்று அவரை பார்க்கும்போது நம்மளை 4 அடி போட்டனால தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு கிளாரிட்டியாச்சும் இருக்குது நம்ம கிட்டன்னு ஒரு இது தெரியுது இல்லை. அடுத்த ஜென்ரேஷன் என் பையன் என் பொண்ணு யாராலும் சரி உட்காரு, இளையராஜா பாட்டு கேள், என்ன சொல்லியிருக்காங்க, கண்ணதாசன், வாலி, வைரமுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வாழ்வியில் எடுத்துக்க அப்படின்னு. வாலினா யாருன்னு தெரியுமா? சுக்ரீவனால கொல்லப்பட்டார் அவர் தானப்பா. டேய் லிரிசிஸ்ட் வாலினா யாருன்னு தெரியுமா? உட்கார அப்படின்னு உட்கார வச்சிருவாரு. இது கூட பரவாயில்லைங்க சாமி. ரீசெண்டாக ஒரு பையனை பார்த்தா, வாலி தெரியுமாடா, வாலி தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னா. ஐயோ வாலி, ஐயோ நான் பரவாயில்ல போலயே, ஏதோ ராமாயணத்துக்குள்ள வரைக்கும் போனேன், வீட்டில் இருக்க வாலி கூட கனெக்ட் பண்ணுறானுங்களா. அதுக்கப்புறம் அவனெல்லாம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து வாலி என்ன பண்ணியிருக்காருன்னு, இல்லைன்னா நான் தூங்க மாட்டேன். அதேதான். அந்த மாதிரியான ஆட்களை பார்க்குறப்ப நீ யாருன்னு, வாலி யாருன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவர் பண்ண பாட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ அவன் ஒரு வாலி. நம்ம பாருங்களேன், அவ்வளோதான் முடிய போகுது. பட் கடைசியாக ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு பாடல்கள் பற்றி பேசியிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு நபரை பற்றி பேசலையோன்ட்டு. ஏன்னா நம்ம 2 பேருக்குமே அந்த நபர் பிடிக்கும். லிரிசிஸ்ட் நா. முத்துக்குமார் அவர்கள். ஐயோ அதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளோ ஒரு யதார்த்தத்தை ஒன்றி வாழ்ந்த ஒரு மனிதர். ஏன்னா ஒரு புக்கெல்லாம் படிக்கும்போது வேடிக்கை பார்ப்பவன், அணிலாடும் முன்றில், 2வது ஒரு லிரிக்ஸ்லாம் கேட்டு ஒரே ஒரு லைன் மட்டுங்க ஐயா, நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதுனா எந்த வரி பிடிக்கும்ட்டு. நான் ஒரு வரி சொல்கிறேன், எப்படி அதை யோசிச்சாருன்னு எனக்கு தெரில. அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணும். நதியாலே பூக்கும் மரங்களுக்கு நதி மீது இருக்கும் காதலினை நதி அறியுமா, கொஞ்சம் புரியுமா, கரையோர கதைகள். இதில் நிறைய மீனிங் இருக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த மீனிங் வந்து செட் ஆகும். உங்களுக்கு பிடிச்சல என்ன சொல்லுங்கன்னா நா. முத்துக்குமார் அவர்கள். ஸோ நீங்கள் ரொம்ப இதுவாக சொல்லிங்க, நான் ரொம்ப எளிமையாகவே சொல்கிறேன். ஸோ
ஏதாவது இப்போது நீங்கள் லவ் பண்ணுறீங்க, உங்கள் மனைவிக்காக ஒரு பாட்டு வேணும் அப்படின்னா இந்த பாட்டும் ஜோதா அக்பர் வந்து தமிழில் இது பண்ணுறப்ப அதில் வந்து முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை 90s கிட்ஸோட ரிங்டோன் ஒரு காலத்துல நிறைய பேர் வச்சிருந்தாங்க. கால் பண்ணாலே அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எங்களுக்குலாம் ஒரு ஃபேவரட்டான பாட்டு. ஸோ அந்த பாட்டை வந்து அதான் நமக்கு நாம ஒரு சில விஷயம்லாம் ஒரு அன்போட ஒரு விஷயம் தேடுவோம். ஒரு அதுல லைன்ஸ் பாருங்க ஐயா, கால் தடமே அறியாத கடல் தீவு இவள் தானோ. அது அது உங்களுக்கு புரியுது அவன் எதை டிஸ்கிரைப் பண்றாரு மறைமுகமா? ஓ அப்பா என்ன சர்க்காஸ்டிக்கு, என்ன ஒரு பெண்ணியத்தை எவ்வளவு அழகா முடிச்சுட்டாரு பாருங்க டக்குன்னு. நாமுத்துக்குமார் தான். எனக்கு ஒரு டவுட்டு, அதில் வர எல்லா பாடல்களுமே இவரு தான் மொழி இல்லை, மற்ற பாட்டெல்லாம் வந்து வைரமுத்து எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு பாட்டு மட்டும் பர்டிகுலராக ரஹ்மான் சார் வந்து அந்த டைமில் வந்து நாமுத்துக்குமாரோட ஏதோ ஸ்பீச்சோ புக்ஸ்லேயோ ஏதோ ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஸோ இந்த பாட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணி வைங்க, நாமுத்துக்குமார் வந்து தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாமுத்துக்குமாருக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு நாமுத்துக்குமார் வந்திருக்காரு, உடனே டீ எடுத்துருவாங்க, நாமுத்துக்குமார் வந்திருக்காரு அவருக்கு இது எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் மற்ற பாட்டு மாதிரி எழுதாதீங்க, எனக்கு வந்து எளிமையாக எழுதணும். அதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒவ்வொரு லைன் முடிக்கிறப்பையும் பலே அப்படின்ற மாதிரி நான் ஏதாவது ஒன்று பாராட்டணும். அந்த மாதிரி லைன் முடிக்கும் போதும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு இப்போ நீங்கள் சொன்னனால எனக்கு ஒரு லைன் தோணுச்சு. சொன்ன மாதிரி பாடலாக கேட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒரு லைனை பிரித்து எடுத்து பாருங்களேன், அதுலேயும் பொருள். இதில் கேளுங்களேன், அருகில் இருந்தால் ஒரு நிமிடம், தொலைவில் தெரிந்தால் மறு நிமிடம், கண்களில் மறையும் பொய்மான் போல் ஓடுகிறார் காணல் நீரின் அருகினி. அது வந்து ஒரு இட் இஸ் அ போயம் ஃப்ரம் நாமுத்துக்குமார். அண்ட் அது அந்த போயம் வாங்கின ஒரு பெருமை வந்து ரஹ்மான் சாரே வந்து சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டை பர்டிகுலராக நாமுத்துக்குமார்ட்டேருந்து வாங்குறதுக்கான முக்கியமான காரணமே அதில் இருக்கிற அந்த காதல் விஷயத்தையும் எளிமையாக சொல்லணும். அதை தாண்டி எத்தனை தலைமுறை இதை கேட்டாலும் அந்த காதலை வந்து அவங்க உள் வாங்கிக்கணும் அப்படின்னு. நீங்கள் லவ்வே பண்ணலனே வச்சுக்கங்களேன், இந்த பாட்டை கேளுங்க, உங்களுக்கு லவ் வரும். ரகுமான் சார் யோசிச்சு பாருங்களேன், இந்த பாடல் இவ்வளோ எளிமையாக வேணுங்கிறதுக்காக முத்துக்குமார் அவர்களை கூப்பிட்டு, இதே வைரமுத்து சாரை கூப்பிட்டு யோசிச்சு பாருங்க, செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தர. ரகுமான் சார், தம்பி நீ ஓரமாக உட்காருங்க ஒரு நிமிஷம், நான் கூப்பிட்றேன் உங்களை. அந்த மாதிரி ஏன்னா நம்மளால் அவ்வளோ சர்க்காஸ்டிக்காக. ஏன்னா வைரமுத்து சார் வந்து இந்த பியாண்ட் கான்ட்ரவர்சிஸ், எனக்கு ஒரு லிரிசிஸ்டாக அந்த மனுஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்குது அவர்கிட்ட. நான் இப்போ இந்த பாட்டு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே தங்கத்தாமரை மகளே, உங்களுக்கு அதில் டபுள் மீனிங்கும் இருக்கணும், அதில் ரொம்ப டீப்பான எப்படி சொல்கிறது ரொமான்ஸ் இருக்கணும், அதில் லவ்வும் இருக்கணும். அந்த பாடல்கள் கேளுங்க, கேட்டால் உங்களுக்கு புரியும். அந்த லைன்ஸ் வருது அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேன் கல், அதில் நடுவில் ஒரு லைன் வரும், மறந்துட்டேன். ஆனால் பாயிண்ட் என்னன்னா, லவ் வரப்போ அது லஸ்ட்லாம் தெரியாது, ரொமான்ஸ் தெரியாது. ஸோ இந்த லவ்வுக்கு கீழே இது எல்லாமே இருக்கும். லவ்வோட பிள்ளையார் சொல்லியே வந்து லஸ்ட் தான். ஆனால் நம்ம சொசைட்டிக்காக நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க ஒரு கல்ச்சரில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆனால் காதலோட அடிப்படைங்கிறது காமம் தான், என்னோட புரிதல் அதுதான். குஷி படத்தில் ஒரு பாட்டில் வரும், காதல்கள் தட்டி, அதில் தெரில, பட் டக்குன்னு மறந்துட்டேன். ஆனால் அது என்ன கன்வே பண்ணுவோன்னா, அது என்ன கன்வே பண்ணுவோன்னா, ஊடல் இல்லாத காதல் இல்லை, அது மாதிரி ஊடல் இல்லாத காதலே இல்லை, ஊடல் இல்லைன்னா அது காதலே இல்லை. ஊடலுங்கிறது ரொமான்ஸ் தானே. ஸோ அது பேசிக் ரொமான்ஸுங்கிறது. ஆனால் காதலுங்கிற பேரை வச்சு வெறும் ரொமான்ஸுக்காக இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறதுனால காதலே வந்து இந்த ஜென்ரேஷன் ஓவராலாக சொல்ல, பட் இன்றைக்கி நடக்கிற நிறைய விஷயங்கள். ஸோ ஓவராலாக எங்களோட இது தான் நிறையா இந்த பாடல்கள் பற்றி எங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்சோம். நிறைய விஷயங்கள் நிறையா நாங்கள் ரசித்ததை இன்னொன்று ரசித்தோம். கடைசி அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தனியாக கேட்டால் பிடிக்கும். அதில் ஒரு ஹைலைட்டடான ரொம்ப ஃபேவரட் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 2 இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்துங்க ஐயா, ரஹ்மான் சாரோட ஜீன்ஸ் படத்தில் நிசரீசா நிசரீசா ஐயோ எப்படி தெரியுமா அது எலிவேட் பண்ணும் அந்த லவ்வை. அது ஒன்று. அப்புறம் ரிதமில் ஒரு மியூசிக் வரும், எனக்கு வாயில் போட தெரியல, அதே தான். அது வந்து அர்ஜுன் சாரும் மீனா மேமும் அந்த இப்போ நமக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஓகே அவாய்டு தான் பண்ணணுமா, இனிமேல் நான் அவங்க கண்ணு முன்னாடியே வரமாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒரு 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 விஷயம். உறவு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பக்கத்தில் இருக்கும், பிடிக்கலையா விலகிருங்க, அதான் கண்ணியம். அந்த படமே நல்லா இருக்கும். அதுலேயும் ஐயா மறுபடியும் பாருங்களேன், பாட்டுக்குள்ளேயே வந்து சிக்கிறோம்.
வைரமுத்து அவர்கள் தான். வைரமுத்து எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. இந்த பாட்டு மை மோஸ்ட் ஃபேவரட்டுங்க ஐயா. ஒரு நீரையும் ஒரு பெண்ணையும் ஒப்பிட்டு அவ்வளோ அழகா எழுதியிருப்பாரு. ஐயோ, அதுல சில லிரிக்ஸ்லாம் நதியே காதல் நதியே நீயும் பெண்தான், அதெல்லாம் நடுவுல சில ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேன்னு, நடந்தால் ஆறு, அது மாதிரி நிறைய ஒரு நிறைய கம்பேர் பண்ணி அந்த இது பிள்ளை பிறக்கிற அந்த. ஸோ அந்த வீடியோட கன்க்ளூஷன் இதுதான். ஆல்ரெடி நாங்கள் 30 மினிட்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் கடைசியாக சொல்ல வந்தது இதுதான். நீங்கள் முடிஞ்சால் இந்த பாட்டையும் கேளுங்க, நதியே நதியே காதல் நதியே ரிதம் படத்தில். ஸோ நாங்கள் நடுவில் இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா அங்கங்கே அந்த பாட்டெலாம் நோட் பண்ணி வச்சு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வச்சு நாங்கள் அடுத்தடுத்த வர பாட்காஸ்ட்டில் உங்களோட டேஸ்ட், ஓகே நீங்கள் ஒரு விஷயம் விரும்பிருக்கீங்க, அதை பற்றி பாட்டை பற்றி எங்கள் புரிதல் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் பேசுவோம். டாடா பேச சொல்லிட்டு கிளம்பும்போது நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். நான் உங்கள் தமிழ் ரமேஷ். நன்றி, வணக்கம். வரட்டா.